3 குட்டி பசங்களோட தாத்தா இவங்களோட வாழைத்தனம் தாங்க முடியாமல் இவங்களை பார்த்துக்கிறதுக்காகவே இந்த குட்டி பொண்ணை அவங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி போன பாட்டிலே சொல்லியிருப்பேன். அந்த குட்டி பொண்ணுக்குமே இவங்க வீட்டுக்கு வந்ததுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இவளும் வந்ததுமே அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறா. என்னதான் இவ அவங்கள பார்த்துக்கு வந்தாலும் அவங்களுக்கு சுத்தமாக இவளை பிடிக்கவே இல்லை. அவளை ஏதாச்சும் பண்ணணும் அப்படி சொல்லி 3 பேரும் உட்காந்து பிளான் போட்டுகிட்டே இருக்காங்க. அவங்க போடுற பிளான்லாம் சொதப்பிடுது. அதை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடுறா. இவங்க போடுற பிளான்ல இவங்க தான் கீழே விழுந்து மண்ணை வாடுற மாதிரி இருக்கு. இவன் இந்த குட்டி பசங்களை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு மேலே போறப்பதான் அவன் மேல ஒரு விண்டுவில்ல அடிக்கிறாங்க. அது கரெக்டா ஹீரோ மேல பட்டுருது. அப்பா அந்த குழந்தை தான் போய் ஆசையா தொடச்சு விடுறா. இதை பார்த்துட்டு உங்க அப்பா அம்மா எல்லாம் எங்கன்னு கேட்குறப்ப எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்க அப்பா எங்கன்னு தெரியல அப்படி சொல்லி இந்த குழந்தை பேசிட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்ட அந்த தாத்தா இனிமேல் ஒன்று அப்பா மாதிரி இருந்து இவன் பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஹீரோ ஷாக் ஆயிடுறான். அவங்க 3 பேர்த்துக்கும் சாப்பாடு கொடுக்கறதுல இருந்து எல்லாமே இவ தான் பார்த்துக்கிறா. ஒரு நாள் அந்த 3 பேர்ல ஒரு குட்டி பையன் தெரியாம அந்த ஹாட் பேன்ல கையை வச்சிடறான். அதுக்கு காரணம் இவ தான். அங்க இருக்க 3 குட்டி பசங்களும் போய் சொன்னதுனால இவளை இனிமேல் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படி சொல்லி அங்கிருந்து அனுப்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த பாட்டில் பார்க்கலாம்.